ஹாய் வீவர்ஸ், இந்த டைப்ரைட்டிங் மிஷினை வச்சு என்னுடைய ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பேசிக்காக நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஃபாஸ்ட் 23 இயர்ஸாக சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன்னு நான் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து ஒரு பிரிட்ஜை மேக் பண்ணேன். அது மூலயமா 150 குழந்தைகள் பட்டதாரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போதைக்கு அந்த என்ஜிஓ க்ளோஸ் டவுன், கொரோனாவுக்கு அப்புறமாடு முடிஞ்சு போச்சு. எங்கள் வீட்டில் இருந்து ஏழைகளை ஊக்குவிக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட சிறு பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாதவங்களை, ஏழைங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, பாத்திரம் தேய்க்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களை ஊக்குவிக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிப்பேன். இவ்வளோதான் அவ்வளோதான் கிடையாது, இருக்கப்பட்டவங்ககிட்டையும் ரீசனபிளாக தான் நான் வாங்குவேன். ஸோ என்கிட்ட இருக்கிற குவாலிட்டி என்னென்னா, அவங்கள 3 மாதத்துக்குள்ளார இண்டிவிஜுவலாக படிக்கிறதுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் மக்கப் மட்டும் இருக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் படிக்கணும்னு சொல்லிவிட்டு ஊக்குவிப்பேன். அது மட்டும் இல்லாத ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன, அடுத்தவங்களோட பேசுகிறப்ப நம்ம கண் பார்த்து பேசணுன்ற ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரி நான் என்னை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். 23 வருஷங்களாக நான் செஞ்சுட்டே தான் வந்தேன். இப்போதைக்கு எனக்கு என்னென்னா, வருமானம் நிரந்தர வருமானம்ன்றது கிடையாது. எனக்கு ஏழை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல மோட்டோ இருக்குது. ஆனால் எனக்கு வருமானம் இல்லை. ஸோ அதனால தான் இந்த யூடியூப்பை நான் செலக்ட் பண்ணி, யூடியூப் மூலயமா எனக்கு மானிட்டேஷன் ஆச்சுன்னா, அது மூலயமா நான் இருக்கிற வரைக்கும் ஏழை குழந்தைங்களை ஊக்குவிக்கணும் படிப்புக்காக. ஏன்னா திருட முடியாத ஒரு செல்வம் அதுதான். ஸோ இந்த டாப்பிக்கில் நான் வரதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே நல்ல வியூஸ் கிடைக்கும். ஆனால் லாங் வீடியோ என்னால் போட முடியாது. காரணம், என்கிட்ட லேப்டாப் கிடையாது, மைக் கிடையாது. ஸோ என்னோடய கண்டென்ட் நல்லா இருந்தாலும் கூட அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போடுறாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போடக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்கிட்ட இல்லைன்றதுனால வியூஸ் நிறைய போக மாட்டேன்னுது. பட் என்னோடய ஒரு கண்டென்ட்டும் ஒரு ஃபுட்டும் நல்லா டேஸ்ட் பண்ணி, நல்லா இருக்கிற ஹோட்டலில் தள்ளுவண்டி எதுவாக இருந்தாலும் குவாலிட்டி இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு நான் போட்டிருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய ஷார்ட்ஸ் நல்லா போகுது. ஷார்ட்ஸ் 1 மினிட்ல முடிஞ்சிடும். லாங் வீடியோ இருந்தால் தான் நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகும். ஸோ இந்த மானிட்டேஷன் ஆகிறதுக்கு உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறதுனாலையோ, ஃபுல்லாக லென்த் வீடியோ பார்க்குறதுனாலையோ, அடுத்தவங்களுக்கு பகிர்றதுனாலையோ என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆகும். அப்படி ஆனால் என்னுடைய ஆசைகள் நிறைவேறும். 4 குழந்தைங்களுக்கு நான் படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துக்கு உண்டான வாடகையை என்னால் மாதம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ண முடியும். இதனால் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான். என்னோடய லாங் வீடியோவை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வழிவகை செஞ்சிங்கன்னா, என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆச்சுன்னா உங்கள் மூலயமா கண்ணுக்கு தெரியாத ஒரு 4-5 குழந்தைகளுக்கு ஒரு கல்வி அறிவை நம்மளால் கொடுக்க முடியும். உங்ககிட்ட காசோ பணமோ நான் கேட்கல. நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குறீங்க, இல்லைன்னே சொல்ல வரல. என்னோடைய வீடியோவும் பாருங்கள், என்னோடக்கு ஊக்குவிங்க. என்னோடய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடந்த 23 வருடங்களாக நான் சொல்லாததை, நான் செஞ்சதை சொல்லாததை தான் செஞ்சிட்டே வந்துட்டு இருந்தேன். இப்பொழுதைக்கு என்னோடய ஏஜ் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கிறப்ப நம்ம யார்கிட்டையும் போயிட்டு கையேந்தி 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, இருக்க இடம் இல்லைன்னு சொல்கிறது ஒரு அன்ஈஸியாக இருக்குது. ஸோ நான் கற்றுக் கொடுத்த பிள்ளைங்கக்கிட்டேயும் திரும்பவும் நான் போக முடியாது. ஏன்னா கற்றுக் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் தொழில் என்னென்னா, அவங்கள கற்றுக் கொடுத்துட்டோம்னா படி ஏறிட்டாங்களா, அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்களா, அதுவே எனக்கு சந்தோஷம். திரும்பவும் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. என்னோடய கோரிக்கைகள் என்னென்னா, என்னுடைய லாங் ஷார்ட்ஸை, இந்த ஷார்ட்ஸ் டுடேயில் இருக்கிற லாங் வீடியோவை பார்க்குறதுக்கு ஊக்குவிச்சிங்கன்னா, நிறைய பேரெல்லாம் வேண்டாங்க, சில 1000 மக்கள் பார்த்தாலே போதும். கோடிக்கணக்கான இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு சில ஆயிரங்கள் சப்போர்ட் பண்ணாலே நான் என்னோடய சொந்த காலில் நின்று 4 குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? அதனால் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் as much as possible please forward and tell them to watch the video fully so that my channel will monetize. Through that I can make a bridge in between have and have not. இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் கல்வி அறிவு ஒருத்தருக்கு கிடைச்சா அவங்க குடும்பம் பிரகாசமாக இருக்கும், அவங்களோட எதிர்காலம் நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ நான் டைப்ரைட்டிங்க்கு வந்துடுறேன். இந்த டைப்ரைட்டிங் மிஷின் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டைப்ரைட்டிங் மிஷின். பல்லாவரம் சந்தையில் நான் பார்த்தது 2000 ரூபாய் சொன்னாங்க. வாங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் சொன்ன 1000 ரூபாய் கொடுங்க ஐயான்னு. ஐயா எனக்கு வந்ததே 1800 ரூபாய். நீங்கள் செய்கிற நல்வினை நல்ல வேலைக்காக எனக்கு லாபமே வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, 1800 ரூபாய் கொடுங்க. இதன் மூலயமா 4-5 குழந்தைங்களுக்கு டைப்ரைட்டிங் கற்றுக் கொடுக்க முடியும். டைப்ரைட்டிங் கற்றுக்கினாலே ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு காசு கிடைக்கும். 100 200 500 ஒரு பேக்கெட் மணியாக கூட இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் இது நான் வாங்கினது. இதை நான் செய்ய போகிறேன். பட் அவர்கிட்ட கேட்டதெல்லாம் என்னென்னா, ஐயா நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறேன், நடுவில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்னால் முடியாதுன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, எந்த விதமான இதுவும் வராது, இன்கேஸ் வந்ததுன்னா திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருங்க, அதுக்குண்டான பணத்தை நான் அவங்ககிட்ட கொடுத்துடுவேன். இந்த அஷூரன்ஸ் கொடுத்த பிறகு தான் நான் அந்த மிஷினை வாங்கினேன். என்னால் முடிஞ்சது சைட் பை சைடாக பசங்களை என்கரேஜ் பண்ணணுன்றது. திரும்பவும் தமிழ் மக்களாகி உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, என்னோடய லாங் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு பார்க்குறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ஏன்னா என்னை வந்து 2900 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தேன். எக்ஸாம் டைமில் என்னால் வீடியோ பண்ண முடியாத காரணத்தால் இப்போ நான் வந்து 900 ஹவர்ஸ்க்கு கீழே இறங்கிட்டேன். ஸோ 1900 வீடியோஸ் கிட்ட நான் போட்டிருக்கிறேன். ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா போகும். லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா 5 10 20 100 இதோடு நின்றுடும், அதுக்கப்புறம் போகாது. ஸோ தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இதனால் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும், இதனால் 4-5 குழந்தைங்க படிக்க முடியும். ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். இத்தனை வருஷம் சொல்லாதது நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த உறவுகள் தான் எனக்கு கை கொடுக்கும். என்னோடய உறவுகள் என்றது யாருன்னா தமிழர்களாகிய நீங்கள் தான். நீங்கள் செஞ்ச உதவி 4 மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக என்னுடைய டிக்னிட்டியெல்லாம் நான் இதுவாகிட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ப்ளீஸ் encourage me to support me to monetize my channel so that I can help for a single parent children, simultaneously poor children, so I can give as much as possible to encourage them, to motivate them, to lift them, go to the graduation, go to the college. Once they complete their education, அவங்க சொந்த காலில் நின்றுட்டு அவங்க குடும்பத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மூலயமா நடைபெறும்ன்றதில் அணித்தரமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நல்ல காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஏதாவது பிழை இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. காரணம், நீங்கள் யார் நான் யாருன்னு தெரியாது, ஆனால் நாம் அனைவரும் தமிழர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு எல்லாமே வந்துட்டு என்னென்னா, அடுத்தவங்களை ஊக்குவிக்கிறது தான், அடுத்தவங்களை தூக்கி விடுறது தான். எந்த